ஒரு அமைதியான கிராமத்தில் வயது முதிர்ந்த ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து தனது வயலுக்கு சென்று உழைப்பது அவரது வழக்கம். மண்ணை நேசித்து வியர்வையை விதையாக மாற்றும் அந்த விவசாயியின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாயிருந்தாலும் மன நிறைவு நிறைந்ததாக இருந்தது. அந்த நேரத்தில் அவரது மனைவி வீட்டின் சமையல் அறையில் குடும்பத்திற்காக அன்புடன் உணவு சமைத்துக் கொண்டிருந்தார். அடுப்பில் மணம் வீசும் சாம்பாரும் சூடாக வெந்த சாதமும் தயாராகிக் கொண்டிருந்தன. தன் கணவர் வயலில் கடினமாக உழைத்து வருவதை நினைத்து அவருக்கு பிடித்த உணவுகளை அக்கறையுடன் சமைத்தார். அந்த வயதான தம்பதியருக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான். குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் வேறு மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். மாதம் ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வர முடியும். இருந்தாலும் தினமும் தன் அப்பா அம்மாவிடம் தொலைபேசியில் பேசுவதை ஒருபோதும் மறந்ததில்லை. அப்பா, அதிகமாக வேலை செய்யாதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க என்று மகன் அன்புடன் கூறுவான். அம்மா, நீங்களும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நான் சீக்கிரம் விடுமுறை எடுத்து வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் அந்த தாயின் முகத்தில் ஒரு புன்னகை மலரும். மகன் அருகில் இல்லாத குறை இருந்தாலும் அவன் நல்ல வாழ்க்கைக்காக உழைக்கிறான் என்ற பெருமை அந்த வயதான தம்பதியரின் மனதை நிறைத்தது. தினமும் அவன் வீட்டிற்கு வரும் நாளை எதிர்பார்த்தபடியே அவர்கள் தங்கள் எளிமையான வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தனர். மனைவி அன்புடன் உணவை பரிமாறுவார். ஆனால் உணவு மேசையில் மகன் அமர்ந்திருந்த காலியான இடத்தை பார்த்தவுடன் விவசாயியின் மனம் கனத்துவிடும். நம்ம பையன் இப்போ இங்கே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று மெதுவாக சொல்லுவார். அவரது மனைவியும் சோகத்துடன் புன்னகைத்து, இன்னும் கொஞ்ச நாள்தான், அவன் நம்ம நல்லதுக்காகத்தான் அங்கே கஷ்டப்படுறான், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான் என்று ஆறுதல் கூறுவார். ஆனால் ஒரு தந்தையின் மனம் மகனின் அன்பையும் அருகாமையையும் தினமும் ஏங்கிக் கொண்டே இருந்தது. காலம் நகர்ந்தது. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம். மகனிடமிருந்து எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. முன்பெல்லாம் தினமும் அழைத்து, அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க என்று அன்புடன் கேட்ட மகன் திடீரென அமைதியாகிவிட்டான். ஒவ்வொரு முறை தொலைபேசி சத்தம் கேட்டாலும் நம்ம பையன்தான் அழைக்கிறான் என்று நம்பிக்கையுடன் ஓடிச் செல்வார் அந்த வயதான தந்தை. ஆனால் அது வேறு யாரோ என்பதை கண்டவுடன் அவரது முகத்தில் ஏமாற்றம் தெரியும். பல முறை அவரே மகனுக்கு அழைத்து பார்த்தார். ஆனால் அழைப்பு எடுக்கப்படவில்லை. சில நேரங்களில் தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால்தான் பேச முடியல போல என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். ஆனால் நாட்கள் வாரங்களாக மாறின. மகனின் குரலை கேட்க முடியாத ஏக்கம் அந்த வயதான தம்பதியரின் மனதை தினமும் வாட்டியது. ஒவ்வொரு மாலையும் வீட்டு வாசலில் அமர்ந்து, ஒரு தடவையாவது நம்ம பையன் போன் பண்ணுவானா என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தனர். மகனின் அழைப்பு வராமல் நாட்கள் கடந்ததால் அந்த வயதான விவசாயியின் மனவேதனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. தொடர்ந்து கவலையில் இருந்ததால் அவரது உடல்நிலையும் மெதுவாக பாதிக்கத் தொடங்கியது. முன்பு போல் வயலில் நீண்ட நேரம் வேலை செய்ய முடியவில்லை. சிறிது நேரம் நடந்தாலே மூச்சு வாங்கி சோர்வாக அமர்ந்து விடுவார். சில நாட்கள் கடந்தன. உடல்நிலை தொடர்ந்து மோசம் அடைந்ததால் அந்த வயதான விவசாயி படுக்கையிலே இருந்தார். கடைசி நிமிடத்திலும் அவரது கண்கள் வீட்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. என் மகன் ஒரு முறையாவது வந்துடுவானா என்று மெதுவாக கூறியபடியே அவர் தனது இறுதி மூச்சை விட்டார். அவரது மனைவி கதறி அழுதார். பல ஆண்டுகள் உழைத்து வாழ்ந்த அந்த நல்ல மனிதர் இனி இல்லை என்ற செய்தி சில நிமிடங்களிலேயே கிராமம் முழுவதும் பரவியது. அக்கம்பக்கத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என பலர் அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அனைவரும் அந்த விவசாயியின் எளிமையான வாழ்க்கையையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் நினைத்து கண்கலங்கினர். உடனடியாக ஊருக்கு புறப்பட்டான். ஆனால் அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது எல்லாமே முடிந்துவிட்டது. தந்தையின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று நல்லடக்கமும் முடிந்திருந்தது. வீட்டிற்குள் மெதுவாக நுழைந்த அவன் சுற்றிலும் பார்த்தான். தந்தை வழக்கமாக அமர்ந்திருந்த நாற்காலி, அவர் பயன்படுத்திய விவசாயத் தொப்பி, சுவரில் தொங்கியிருந்த பழைய துண்டு, இறுதியாக
தந்தை படுத்திருந்த அந்த பழைய கட்டிலை பார்த்தவுடன் அவனது கால்கள் தளர்ந்து விட்டன. அந்த கட்டிலின் அருகே முழங்காலிட்டு அமர்ந்தவன் தந்தையின் தலையணையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கதறி அழத் தொடங்கினான். மகன் தந்தையின் பழைய பெட்டியை திறந்தான். அதில் ஒரு சிறிய கடிதம் இருந்தது. அதை நடுங்கும் கைகளால் திறந்து வாசித்தான். மகனே, ஒரு முறையாவது உன்னை பார்க்க வேண்டும் என்பதுதான் என் கடைசி ஆசை. அந்த ஒரு வரியை படித்தவுடன் அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். பல நாட்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அவன் இறுதியாக ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். வேறு மாவட்டத்தில் இருந்த தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நிரந்தரமாக தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பினான். அப்பா வாழ்நாள் முழுவதும் நேசித்த இந்த நிலத்தை நான் காப்பாற்றுவேன் என்று மனதில் உறுதியெடுத்தான். அடுத்த நாள் முதல் தந்தை உழைத்த அதே வயலில் இறங்கி மண்ணை உழத் தொடங்கினான். தந்தை பயன்படுத்திய கலப்பை, அவர் அணிந்த தொப்பி, அவர் நடந்த பாதை, ஒவ்வொன்றையும் கண்ணீருடன் நினைத்துக் கொண்டே தனது புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தான். பிறகு தந்தையின் நினைவாக வயலின் ஓரத்தில் ஒரு சிறிய மரக்கன்றை நட்டான். அந்த மரக்கன்றுக்கு தண்ணீர் ஊற்றியபடி வானத்தை நோக்கி அவன் மெதுவாக சொன்னான், அப்பா, நீங்கள் என்னுடன் இல்லை, ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்த உழைப்பும் நேர்மையும் இந்த மண்ணின் மீதான அன்பும் என்றும் என்னுடன் இருக்கும். இந்த மரம் வளர்வது போல உங்கள் நினைவுகளும் என் இதயத்தில் என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும்.